ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிபிபியில் வரக்கூடிய செக்ஷன் 44AA தான் பார்க்க போகிறோம். 44AA எதுக்கு அப்படின்னா கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். யார் யாரெல்லாம் கம்பல்சரியாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே கம்பெனின்னு படித்து நம்ம வந்துட்டு எந்த ஒரு இது டாபிக் ரிலேட்டாக படித்தா கூட ஒரு கம்பெனி ஓகே இதுதான் இங்கே ஒர்க் ஆகுது, ஸோ இதுக்கு தான் இதெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு யோசிப்போம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்துட்டு பிஜிபிபின்றப்ப ப்ராஃபிட் ஆஃப் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். ஸோ பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனில் நம்ம கம்பெனியை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகே, அண்ட் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் யார் கேரி பண்ணுவாங்க அப்படின்னா இட் மே பி அன் இண்டிவிஜுவல், இட் மே பி அன் HUF. ஓகே, யாராக வேணால் இருக்கலாம் அதை வந்துட்டு கேரி ஆன் பண்ணுறவங்க. ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம கான்செப்ட்குள்ளே போகிறோம். ஓகே, இதில் யாரெல்லாம் கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணணும், ஓகே யாரெல்லாம் கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபஷன்ஸில் வரவங்க கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணணும். இதில் என்ன சொல்கிறாங்க, நோட்டிஃபைடு ப்ரொஃபஷன்ஸில் யாரெல்லாம் வரா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபைடு ப்ரொஃபஷன்ஸில் 3ஆக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிலிம் ஆக்டராக இருக்கலாம், இல்லை கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கலாம், இல்லை IT ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். ஸோ இதை தவிர்த்து இவங்க 3 பேருமே கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணணும். இவங்களை தவிர்த்து வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா லீகல், மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சரல், அக்கௌண்டன்சி, டெக்னிக்கல் கன்சல்டன்சி, இன்டீரியர் டெக்கரேஷன் அண்ட் எனி அதர் ப்ரொஃபஷன் இவங்கெல்லாம் பண்ணுறவங்க வந்துட்டு இருக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு இப்போ லா எப்படி படிக்கிறது அப்படின்றப்ப 44AA1 இது. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்ல இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு போவோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ ப்ரிஸ்கிரைப்டு லிமிட் எக்ஸிட் ஆனால் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நம்ம ஃபர்ஸ்ட் 1ல பார்த்தோம்ல, அதாவது நோட்டிஃபைட் ப்ரொஃபஷன் பார்த்தோமா, ஃபிலிம் ஆக்டர் பார்த்தோம், கம்பெனி செக்ரட்டரி பார்த்தோம், IT கன்சல்டன்சி பார்த்தோம், அப்புறம் நம்ம லீகல் பார்த்தோம், மெடிக்கல் பார்த்தோம், அக்கௌண்டன்சி இருந்தது, அக்ரிகல்ச்சர் இருந்தது. இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோ இன்கம் இருந்தாலுமே இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இதை தவிர்த்து இதெல்லாம் இன்வால்வ் ஆகாமல் பெட்டி ஷாப் வச்சுருக்கவங்க, இல்லைனா பெட்டி ஷாப் வச்சுருக்கவங்க மோஸ்ட்டாக இன்கம் டேக்ஸ் ஸ்கீம்குள்ளே வரமாட்டாங்க. இன்கேஸ் அவங்க வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் எந்தெந்த மாதிரி வராங்க அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இது இருக்கலாம், சரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம், அவங்க வந்துட்டு இந்து அன்டிவைடட் ஃபேமிலி மூலியமாக அவங்க வந்துட்டு கம்பெனியை நடத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். கம்பெனியில் HUF வந்துட்டு நடத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த பிஸ்னஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கு கரெக்டா. யார் ஹெட் பர்சனாக இருக்கான், அவர் செத்துட்டாங்க, அதாவது சாரி இஃப் இன்கேஸ் ஆஃப் இஸ் டிமைஸ் அது அனதர் ஒருத்தவங்க வந்துட்டு அதை சார்ஜ் எடுத்துக்கிறாங்க, அடுத்த எல்டர் பர்சன் வந்துட்டு சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸ் அதுலலாம்ன்றப்ப இந்த 1 and 2 this 1 and 2 will apply. ஸோ அதில் வந்துட்டு ஒருவேளை அந்த கம்பெனி வச்சிருக்காங்க, அந்த பிஸ்னஸ் வச்சிருக்கவங்க இண்டிவிஜுவல் ஒரு HUF-ஆ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இங்கே கிளியராக கொடுத்துறாங்க. அதர் தேன் ஸ்பெசிஃபைட் இன் 1, இவங்க தான் ஸ்பெசிஃபைட் இன் 1, அதர் தேன் ஸ்பெசிஃபைட் இன் 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிட்ஸ் 2,50,000 இன்கம் வந்துட்டு 2,50,000 எக்ஸிட் ஆச்சுன்னா அண்ட் டேர்ன் ஓவர் வந்துட்டு 25 lakh வந்துட்டு எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு கம்பல்சரியா இது பண்ணியானும், மெயின்டைன் பண்ணியானும் புக்ஸு. இந்த பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் எக்ஸிட்ஸ் 25 lakh turnover வந்துட்டு 25 lakh exceed in any one of 3 years immediately preceding the accounting year. ஓகே, இப்போ வந்துட்டு இதுதான் இது வந்துட்டு 2020, இது வந்துட்டு எனக்கு அக்கௌண்டிங் இயர். இப்போ எனக்கு 3 years முன்னாடி இருக்கு, சரி 19, 18 அப்புறம் 17 இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒரு வருஷத்துல anyone தான் கொடுத்துருக்காங்க, ஆல்னு கொடுக்கல. anyone ஏதாச்சும் ஒன்னுத்துல வந்துட்டு என்னோட இன்கம் எக்ஸிட் ஆயிருந்தா கூட
Now I am liable to maintain books of accounts. Okay, ஏதாச்சும் ஒரு இதுல எனக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா I am liable to do that. In the case of existing firmக்கு மட்டும் தான் நம்ம past year பார்க்க முடியும். இப்போ நியூலி செட்டப்னா நம்மளால past year பார்க்க முடியாது. இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேலை நம்மளுக்கு எக்ஸிட் ஆக போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, லைக் ஒரு கம்பெனி போயிட்டே இருக்கு, நார்மலா போகுது, திடீர்னு சேல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் யூ ஃபீல் லைக் யுவர் இன்கம் வில் இன்க்ரீஸ் மோர் தென் 2,50,000. ஓகே, தெரிய வருதுன்றப்ப அப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கணும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை. ஸோ இன் கேஸ் ஆஃப் பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல் ஆர் HUF. ஓகே, இது இந்த கேஸ்ல இதுலயுமே செக்ஷன் 1, அதாவது செக்ஷன் 1 இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க ப்ரொஃபஷன்ஸ், அதாவது நோட்டிஃபைட் ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் அதர் ப்ரொஃபஷன்ஸ் நோட்டிஃபைட் பை தி CBDT வந்துட்டு இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க, எக்ஸிஸ்டிங்கா இருந்தது அப்படின்னா 1,20,000 இன்கம் அண்ட் சேல்ஸ் ஆர் டர்ன் ஓவர் 10 lakh இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல என்ன 2,50,000 and 25 lakh. இந்த கேஸ்ல 1,20,000 and 10 lakh. ஸோ இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா இன்கம் அண்ட் சேல்ஸ் ஆர் இன் சேம். ஓகே, இன்கம் வந்துட்டு நெட் எஃபெக்ட், சேல்ஸ் இஸ் கிராஸ் எஃபெக்ட். நெட் இன்கம் 1,20,000 வருது, கிராஸ் இன்கம் இந்த சென்ஸ் சேல் பண்ணி வர்றது 10 lakh தாண்டிடுச்சுன்னா இதுவும் இந்த கேஸ்லயுமே எனி ஒன் ஆஃப் தி 3 years. 3 வருஷம் நடக்குது, எனக்கு முன்னாடி 19, 18, 17 இருக்கு, அந்த 17, 18, 19ல ஏதாச்சும் ஒரு வருஷத்துல கூட எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் அதிகமா வந்துருச்சு அப்படின்னா ஓகே, இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணி ஆகணும், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணுன்றது மேண்டேட்டரி. ஸோ இந்த கேஸ்லயும் நியூலி அதுலயும் அதே மாதிரி தான், likely to exit, in the case likely to exit. So amount will be same as in this case 1,20,000, 1,20,000 and 10 lakh. Okay, so next one, see 10 lakh. Showing lower income as compared to income computed on presumptive basis under, so section 44AE இருக்கு, section 44AD இருக்கு. So இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, where profits and gains from business are calculated on presumptive basis under section 44AE or section 44BB or section 44BBB. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, செக்ஷன் 44AE எதை சொல்லுது, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் transport, that business that takes in charge of transporting of goods or carriages, அதை பத்தி தான் நம்ம 44AEல பார்க்க போறோம். இதுல என்ன சொல்றாங்க, from business or calculate presumptive basis, 44AEல presumptive income calculate பண்றாங்க, and the assessee has claimed that his income is lower than the PGBP, so deemed to be the PGBP of his business. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 44AA பொறுத்தவரைக்கும் நம்ம இப்ப பாக்குறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்ப 44AE மெயின்டைன் பண்றாங்க, 44AEல presumptive income ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பண்ணியே ஆகணும். அதாவது டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க 44AE ஸ்கீம் ஆப்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இது கட்டாயமா ஃபாலோ பண்ணி ஆகணும். அடுத்து என்னன்னா, where the provisions of section 44AD are applicable in his case and his income exceeds the basic exit limit in any previous year. ஸோ இந்த வருஷம் நான் போடுறேன், ஏதாச்சும் ஒரு வருஷம் வந்துட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பேசிக் எக்ஸிம் லிமிட்டை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏடி பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குல்ல, அது ஒரு ப்ரிசம்டிவ் டைப் ஆஃப் இன்கம். அந்த கேஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம். இதுல நம்ம இதுல வந்துட்டு நான் சும்மா ஒரு இது கொடுக்குறேன். (44AD) என்ன சொல்றாங்கன்னா, with total turnover receipts up to 200 lakh, அதாவது 2 crore வரைக்கும் எக்ஸம்ஷன் லிமிட் வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம், ப்ரிசம்டிவ் பேசிஸ்ல டாக்ஸேஷன் பண்ணிக்கலாம்.
அந்த presumptive rate என்ன அப்படின்னா 8% of total turnover or gross receipts, 6% of total will be applicable in respect of amount which is received in these cases. இந்த கேஸ்ல அவங்க எல்லா மணியுமே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா 8%. But sorry 6%, மற்றபடி 8%. We will come to this later. ஸோ ஏடி வந்துட்டு இதுதான் 2 crore கிட்ட இருக்கணும். 2 crore கீழே இருந்ததுன்னா எக்ஸப்ட் 44AE. ஸோ இந்த இதுலலாம் கிளைம் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பா ஸ்கீம் வந்துட்டு ஆஃப் மெயின்டைன் பண்ணிருக்கணும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிருக்கணும். ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஸ்கீம் பண்றோம் அப்படின்னா நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரூஃப் இருக்கும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இதுல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. Applicable in his case and his income exceeds the exemption limit in any previous year in in cases where an assessee not eligible to claim the benefit of the provisions of section 44AD subsection 1 for 5 assessment year. அந்த 5 assessment yearலயும் அவன்ட்ட இதுல எலிஜிபிள் இல்லை. Is the basic exemption limit during the previous year. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ 44AD மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்துட்டு ஒரு கேஸ் இருக்கு. லைக் இந்த வருஷம் வந்துட்டு நான் 44ADல கிளைம் பண்றேன் அப்படின்னா அடுத்த 5 இயர் வரைக்கும் நான் வந்துட்டு அதே இதுல தான் நான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு வேளை நான் வந்துட்டு திடீர்னு மாறிட்டேன்னு வச்சுக்கோங்க. நார்மல் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன்ல இருந்து நான் வந்துட்டு நார்மல் டாக்ஸேஷனுக்கு மாறிட்டேன். அதாவது என் மொத்த பிஜிபிபியுமே நான் டாக்ஸபிளுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னா அந்த கேஸ்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன், எனக்கு வந்துட்டு அடுத்த 5 இயர்ஸ்க்கு இந்த ஸ்கீமை வந்துட்டு என்னால எலிஜிபிள் பண்ணிக்க முடியாது. அதாவது ஐ கான்ட் டேக் ஓவர் தி ஸ்கீம் அகெயின். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு கிடையாது. 5 இயர்ஸ்க்கு ஐ கான்ட் ஆப் தி 44AD ஸ்கீம். ஓகே, ஸோ இவங்க இந்த கேசஸ்லாம் 1, 2, 3, 4 இந்த 4 கேஸ்லயும் மெயின்டைன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் and other if income or turnover or sales or gross exceed the prescribed limits ன்னு சொல்லியிருக்காங்க. 1, 2, 3. in this case நம்ம பார்த்தோம் அப்படின்னா 44ADக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா அவன் 44ADல அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். அசஸ்மெண்ட் பண்ணதுல அவனுக்கு வந்துட்டு 8 lakh வருது. 2 crore கம்மியா இருக்கு. ஸோ 44AD ஆஃப் பண்ணியிருக்காங்க. 2 crore கம்மியா இருக்கு அண்ட் 8 lakh வந்துட்டு ப்ரிசென்டிவ் பேசிஸ்ல கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. 5 years அந்த பீரியட் போது. எப்போ அப்படின்னு 2017-18 அண்ட் 2020 to 2021ல 4 lakh டேர்ன் ஓவர் 1 crore 4 lakh வருது அவனுக்கு. ஆனா அவன் வந்துட்டு இந்த பேசிஸ்ல போடல, அதாவது 44AD மாதிரி கால்குலேட் பண்ணல. 1 crore 8% கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்ல 1 crore 4 lakh அவனோட நார்மல் இன்கம் வந்துட்டு 4 lakh இருக்கனால அவங்க வந்துட்டு 4 lakhன்னு போடுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவன் விதி மீறி இருக்கான். அதாவது அவன் இந்த 1 crore அவன் 8 lakh தான் கிளைம் பண்ணியிருக்கணும். பட் he claims less than 4 lakh. ஸோ அடுத்த 5 இயர்ஸ்க்கு நெக்ஸ்ட் 5 அசஸ்மெண்ட் இயர்ஸ்க்கு இஸ் நாட் எலிஜிபிள் டு கிளைம் பெனிஃபிட் ஆஃப் செக்ஷன் 44AD. ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் அவனுக்கு 1 crore இருக்கு, 12 lakh அவனுக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னா he can't claim 8 lakh. he has to pay tax of 12 lakh. இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு மெயினா தெரிய வேண்டியது. ஸோ இதை வந்துட்டு 44AD படிக்கும் போது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன புக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு இதுல சொல்லியிருக்காங்க.
அப்புறம் பிளேஸ் எங்க இருக்கணும், prescribe by rules the books of accounts, rules pertaining to maintenance of books of accounts and other documents. இதெல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் தியரிட்டிக்கலா இருக்கும். prescribed class of persons. So in the case தான் every person carrying on legal, அதுல வந்துட்டு நம்ம பார்த்தோம் யார் யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்தோமா. இதுல என்னன்னா prescribed class of person as per legal artist shall keep maintain the books of accounts in the following cases. So இந்த கேசஸ்ல எவ்வளவு அவங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. if is gross receipt, மோஸ்டா இந்த மாதிரி பீப்புள் எல்லாமே கம்மியான இன்கம் கூட இது பண்ணிப்பாங்க. ஏன்னா they have to opt in ஸ்கீம் ஆப்ட் பண்றதுனால அவங்க வந்துட்டு மோஸ்டா இது பண்ணிப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் if is gross receipts exceeds 1,50,000 in all 1,50,000 in all the 3 years immediately preceding the previous year. all 3 years 3 இயர்மே 1,50,000 தாண்டி இருக்கணும் gross receipt. ஒரு வேலை 1,50,000 இருக்கு, இன்னொரு இயர்ல 1 lakh தான் இருக்கு, இன்னொரு இயர்ல சே 2 lakh இருக்கு. இது ஓகே இது ஓகே, பட் இந்த கேஸ்ல இல்ல. மேபி எக்ஸிட் 1,50,000, இதுலயும் 1,50,000 எக்ஸிட் ஆகல, ஈக்குவல்ஸ் 1,50,000 பட் இட் டசன்ட் exceed. Okay, in the case of existing, இது in the case of new setup. Okay, so next வந்துட்டு இங்க கொடுத்திருக்காங்க பாரு, லெஸ் தேனா ஸ்பெசிஃபைட் லிமிட்டோட லெஸ் தேனா இருந்தா கூட are required to maintain, but these have not been specified in the rule. ஸோ எது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கேஷ் புக் இருக்கணும், ஜேர்னல், லெஜர், கார்பன் காப்பீஸ் ஆஃப் பில்ஸ், எனி சம் எக்ஸீடிங் 25க்கு கார்பன் காப்பீஸ் இருக்கணும். அண்ட் இந்த கேஸ் டஸ் நாட் எக்ஸிட் 50 rupeesக்கு கீழே இருந்தது அப்படின்னா issued to the என்னது are not issued, payment which is prepared and signed provided the amount does not exceed 50. ஒரு வேலை 50 கீழே இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு இது ப்ரொவைட் பண்ணணும், பேமெண்ட் வச்சு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை, ப்ரிப்பேர் பண்ண வேணும். 50 கீழே இருந்துச்சுன்னா, 50க்கு மேலே வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கொடுத்தே ஆகணும். இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸெப்ஷனல் கேஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷன் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஃபார்ம் 3C வரைக்கும். ஓகே, அதே மாதிரி ப்ராட் ஹெட்ஸில் அவங்க இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாக் ஆஃப் ட்ரக்ஸ் எவ்வளோ இருக்குது, மெடிசன்ஸ் எவ்வளோ இருக்கு, கன்சியூமர் ஆக்சசரிஸ் எவ்வளோ இருக்கு, ஆன் தி ஃபர்ஸ்ட் டே அண்ட் லாஸ்ட் டே ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் யூஸ்டு ஃபார் திஸ் ப்ரொஃபஷன். ஒரு ப்ரீவியஸ் இயர்ல இப்போ April 1ல எவ்வளோ இருக்கு, 31 ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எவ்வளோ இருக்குன்றத அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். பிளேஸ் இட் விச் புக்ஸ் ஆஃப் இது மெயின்டைன் புக்ஸ் எங்க பண்ணணும் அப்படின்னா எதர் அட் பிளேஸ் வேர் தி business takes place, principal place of business, okay, or any other place so authorized. So இதுதான் the section 44AA. எவ்வளோ வருஷம் வச்சுக்கணும் அப்படின்றத ஒரு கேஸ்க்கு மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும். minimum 6 years from the end of the relevant assessment year in the case of PGBPல 6 years, minimum 6 years வந்துட்டு அவங்க வச்சிருக்கணும். ஓகே, கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கேஸ்ல வந்துட்டு ஃபிலிம் ஆர்டிஸ்ட் நோட்டிஃபைட் ப்ரொஃபஷனுக்குள்ள வராங்க. திஸ் கிராஸ் அதாவது 2021, இதுக்கு முன்னாடி ஒரு இயர் இருக்கு 2000 அசஸ்மெண்ட் இயர். ஓகே, அப்போ ப்ரீவியஸ் இயர் தான், ப்ரீவியஸ் இயர் வந்துட்டு 2019-20.
அப்ப இதுக்கு 3 years preceding தான் இது இது இது. ஸோ 1,15,000 1,50,000 தாண்டல, 1,80,000 தாண்டிடுச்சு, 2,10,000 தாண்டிடுச்சு. இந்த கேஸ்ல அவங்க வந்துட்டு ஆஃப் பண்ணணுமா வேணாமான்றது தான், மெயின்டைன் பண்ணணுமா கூடாதான்றது தான் இப்போ ஒரு கொஷின். Requires every person notified to maintain the provided if his gross income all the 3 years exceeded 1,50,000, you likely to proceed. In the case Vinod film artist, since his gross profit have not exceeded 1,50,000 in 2016 to 17, இந்த கேஸ்ல 1 lakh ஆல் தானே கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆகலையே. ஸோ ரெக்வைர் பண்ணணும் அப்படின்னு, அதாவது மெயின்டைன் பண்ணணுன்றது அப்ளிகபிள் இல்லை. ஆனாலும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டும் கொடுத்துருந்தாங்க, நம்ம அதை படித்தோம். ஸோ இதுதாங்க இந்த ஃபுல் இது 44AA